வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நேற்று ஏப்ரல் 1ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது 2026 ஏப்ரல் திங்களில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்றான சீர்காழி தனித்தொகுதியில் கழக வேட்பாளர் வழக்கறிஞர் இரா செந்தில் செல்வன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பதை தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கிறேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று அறிவித்தார். இதை நான் முதலில் பார்த்ததும் ஏப்ரல் ஃபூல் பண்றாங்களோ அப்படின்ட்டு மதிமுக நிர்வாகிகள் சிலரே இந்த தகவலை பார்த்து, என்னங்க நம்ம தலைவர் பேரில் ஒரு அறிக்கை வந்திருக்கு, ஒருவேளை இன்னைக்கு ஏப்ரல் 1ங்கிறதுனால ஏப்ரல் ஃபுல் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி மதிமுக நிர்வாகிகள் வட்டாரத்திலே முதல் கட்டமாக ஒரு பேச்சு எழுந்தது. ஆனால் வைகோ அவர்களின் அதிகாரப்பூர்வ சமூகத்தல கணக்கிலும் மதிமுகவின் செய்தி வெளியீடாகவுமே இது வந்த பிறகுதான், ஓஹோ, மதிமுக பெற்ற 4 தொகுதிகளில் 3இல் உதயசூரியன், 1 எங்களுடைய தனி சின்னம் என்றுதான் துரை வைகோ அழுத்தம் கொடுத்து அதை கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் அவர்கள் வாதாடி 3 உதயசூரியன் 1 தனி சின்னம் என்று பெற்றார்கள். ஆனால் அதையும் மாற்றி ஏப்ரல் 1ஆம் தேதி இல்ல அந்த 4வதாக இருக்கிற சீர்காழி சட்டமன்ற தனி தொகுதியில் அங்கேதான் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவதாக வேட்பாளர் செந்தில் செல்வனின் பெயரை வைகோ அறிவித்திருந்தார். அங்கேயும் தீப்பெட்டி இல்ல, 4வது சட்டமன்ற தொகுதியும் உதயசூரியன் தான் என்று வைகோ அறிவித்திருக்கிறார். என்ன ஆச்சு? அவங்க கிட்டத்தட்ட 6 மாதமாக மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ செத்தாலும் தனி சின்னம்தான் என்றெல்லாம் பேசினார் மதிமுக மாநாட்டில். அதற்கு பிறகு மதிமுகவுடைய பதிவு ரத்தாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையில், எங்களுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிடம் எங்களுக்கு ஒதுக்குகிற தொகுதிகள் அத்தனையிலும் தனி சின்னம்தான் என்று முதலில் கேட்டார்கள். ஆனால் திமுக திட்டவட்டமாக மறுத்த பிறகு, சரி, ஒரு தொகுதியில் தனி சின்னம் உங்கள் சின்னம் என்று சொல்லி அதுக்கு ஒப்புக்கொண்டார்கள். இந்த நிலையில் 4 நாட்களுக்குள் என்ன மாற்றம் நடைபெற்றிருக்கிறது? ஏன் வைகோ அவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் என்று விசாரித்த போதுதான் இந்த மாற்றத்துக்கு பின்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறார் என்று திமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு வட்டாரங்களிலிருந்து நமக்கு நம்பகமான உறுதியான தகவல் கிடைத்தது. என்னங்க இது? எப்படிங்க அவங்க இதெல்லாம் எந்த கட்சிக்கு எந்த சின்னம் அப்படின்றதெல்லாம் முதலமைச்சரோட மனைவி அவர்கள் தலையிடுவாங்களா அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி எழ, இது பற்றி நாம் மேலும் விசாரித்த போதுதான் அந்த விஷயங்கள் நமக்கு கிடைத்தன. என்ன என்றால், இது போல மார்ச் 28ஆம் தேதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகள் என்னென்ன என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 1 மொடக்குறிச்சி, 2 மதுரை தெற்கு, 3 கடைநல்லூர், 4 சீர்காழி என்பதுதான் மார்ச் 28ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பு. அதை ஒட்டி உடனடியாக மதிமுகவும் வேட்பாளர்களை அறிவித்தது. இந்த சீர்காழி தனித்தொகுதியிலே துரை வைகோ போராடி வழக்கறிஞர் செந்தில் செல்வனுக்கு அந்த வேட்பாளர் என்ற நிலையை அவர் வாங்கி கொடுத்துள்ளார். ஏனென்றால் இந்த செந்தில் செல்வன் மல்லை செத்தியா மதிமுகவிலிருந்து வெளியே சென்ற போது அவருடன் செல்லாமல் துரை வைகோவோடு உறுதியாக இருந்தார். அவரும் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அந்த அடிப்படையில் மல்லை செத்தியாவோடு அவர் சென்று விடாமல் துரை வைகோ அவர்களுக்கு ஆதரவாக ஆணித்தரமாக இருந்தார். மேலும் கட்சி வழக்குகளிலும் அவர் நிறைய வாதாடி இருக்கிறார். அதனால் அவர் இருப்பது சென்னை என்றாலும் அவருடைய பூர்வீக ஊர் சீர்காழி என்பதால் சீர்காழி தனித்தொகுதியை வழக்கறிஞர் செந்தில் செல்வனுக்கு துரை வைகோ போராடி வாங்கினார். அந்த தனி சின்னத்தையும் போராடி வாங்கினார். இந்த நிலையில்தான் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்டியலை பார்த்தவுடன், நாம் இருக்கிற, அதாவது அவருடைய சொந்த ஊர் திருவெண்காடு, அந்த திருவெண்காடு அமைந்திருக்கிற சட்டமன்ற தொகுதி எது என்று கேட்டீர்கள் என்றால் இந்த சீர்காழி தொகுதி தான். நம்முடைய ஊர் அமைந்திருக்கிற சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் போட்டியிடவில்லையா என்ற வருத்தம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி அன்றைக்கு மார்ச் 28ஆம் தேதி இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்த பிறகு தன்னை சந்தித்த சில திமுக நிர்வாகிகளிடம் தன்னுடைய வருத்தத்தை திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் வேலைகளிலும் அடுத்தடுத்து இறங்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் திரு TR பாலு அவர்களிடம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் உரையாடி இருக்கிறார். என்னங்க, இப்படி நம்ம தொகுதியை இப்படி கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துட்டீங்க, சரி உதயசூரியன் தான் போட்டியிடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ அவங்க தனி சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்களே என்று திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் விசாரித்திருக்கிறார். அதற்கு TR பாலு அவர்கள் சில பதில்களை அவரிடம் சொல்லியிருக்கிறார். இப்படியாக 1 நாள் 2 நாள் போச்சு. நம் தொகுதியில்
உதயசூரியன் சின்னம் தான் நிற்க வேண்டும் என உறுதியாக இருந்த திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிற முதன்மை செயலாளர் நேரு அவர்களை அழைத்து சில விஷயங்களை அவரிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அவர்களையும் அழைத்து, என்னங்க உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு மற்றதெல்லாம் கவனிக்காம விட்டுறதா, சீர்காழி தொகுதியில உதயசூரியன் நிற்க வேண்டாமா, என்ன இப்படிலாம் பண்றீங்க என்று சற்று உரிமையாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிலே இடம்பெற்றிருந்த திருச்சி சிவா அவர்களிடமும் இது பற்றி கேட்டிருக்கிறார். அதற்கு திருச்சி சிவா, மேடம் நான் அங்கே வந்து உட்காந்துட்டு வர்றதான் என் வேலை, மற்றபடி நான் வந்து எந்த முடிவெடுக்கிற நிலையிலையும் நான் இல்லை, அதனால் இதை பற்றி எனக்கு இது தெரியாதுங்க என்று திருச்சி சிவா அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் கூறிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக நேரு அவர்களிடம், என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் தான் தலைவர்கிட்ட இதை பற்றி பேசணும், பேசி சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னம் போட்டியிட வேண்டும், அதற்கு நீங்கள் எப்படியாவது ஆவணம் பண்ணுங்க என்று முதலமைச்சரின் மனைவியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் KN நேருவிடம் சொல்லியிருக்கிறார். KN நேரு இதையடுத்து உடனடியாக மாவட்ட திமுக செயலாளரை அழைத்து, என்னங்க அண்ணி இப்படி சொல்கிறாங்க, உடனடியாக என்ன பண்ணுறதுன்னு பாருங்க, அந்த வேட்பாளர்கிட்ட பேசுங்க என்று சொல்லியிருக்கிறார். மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் உடனடியாக அந்த சீர்காழி மதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் செல்வனிடம் பேசியிருக்கிறார். அவர் வந்து, ஏங்க இது தலைமை முடிவெடுத்து நான் நிற்கிறேங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் இல்லைன்னா எனக்கு டபுள் ஓகே தாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எங்கள் தலைவர் அங்கே வந்து அறிவாலயத்தில் பேசி உங்கள் கட்சி தலைமையும் எங்கள் கட்சி தலைமையும் பேசி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, அதில் இந்த சின்னம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னா நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதை சற்று கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் என்று மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அவரிடம் சொல்லிவிட்டு மீண்டும் நேருவிடம் அந்த வேட்பாளர் என்ன சொன்னாரோ அதை நேருவிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து இந்த விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. ஸ்டாலின் தான் பெண்ணெடுத்த ஊரில் தான் பெண்ணெடுத்த சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னம் நிற்கவில்லை என்பதை வந்து அவர் அப்போ உணர்ந்து, சரி அப்படின்னா நீங்கள் வந்து வைகோட்டை பேசி பாருங்க என்று சொல்லியிருக்கிறார். இதையடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு TR பாலு அவர்கள் உடனடியாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் இது பற்றி பேசுகிறார். அதாவது, மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் தான் நிற்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க, அதனால நீங்கள் வந்து இதை வந்து இங்கேயும் உதயசூரியன் சின்னம்னா நல்லாயிருக்கும் என்று சொல்ல, வைகோ என்னங்க எப்படி சொல்கிறீங்க என்று கேட்டிருக்கிறார். இல்லைங்க, இதுதான் நிலைமை, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க என்று TR பாலு அவர்கள் சற்று அழுத்தம் திருத்தமாக வைகோ அவர்களிடம் சொல்ல, வைகோ இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேச, இதற்கு பிறகுதான் ஏப்ரல் 1 நேற்று, அதாவது மார்ச் 28 சீர்காழி தனி சின்னம் என்று அறிவிக்கிறார்கள். 29, 30, 31 3 நாள் கழித்து ஏப்ரல் 1 இல்ல அங்கேயும் சீர்காழி சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுகிறோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவே அறிவித்திருக்கிறார். இது முதலமைச்சருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சைலண்டாக நடத்திய ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் என்று மயிலாடுதுறை மாவட்ட திமுகவினர் ரொம்ப கெத்தா சொல்லிக்கிறாங்க. அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க TR பாலு, KN நேரு, திருச்சி சிவா, ராசா உள்ளிட்டோரெல்லாம் முதலமைச்சருடைய மனைவி ஒரு விஷயத்தை எவ்வளவு ஊன்றி இந்த அரசியல் செயல்பாடுகளை கவனிக்கிறாங்க, எந்த கட்சி எந்த சின்னம் நம்ம கூட்டணியில் என்னென்ன நடக்குது என்பதையெல்லாம் அவர்கள் எவ்வாறு ஊன்றி கவனிக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து, என்னங்க இப்படிலாம் இவ்வளவு ஆர்வமாக கேட்டு வாங்குறாங்களே, அவங்களோட போராட்ட குணத்தை பாருங்க என்று கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் சீர்காழி சட்டமன்ற தனித்தொகுதியில் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுகிறார். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.